இந்த வீடியோல டெட்ராஃபார்ம்னா என்ன, அது எப்படி AWS கூட செட்டப் பண்றதுன்னு B3யோட DevOps ட்ரெய்னர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளோட டே 3ல் வந்து நம்ம என்ன கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோன்னா, டெராஃபார்ம் அப்படின்ற இந்த கான்செப்ட்ஸை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டே 3ல் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டெராஃபார்ம் அப்படின்ற இந்த டூலை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னா என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இவ்வளோ நாளாக வந்து GitHub, Jenkins இதெல்லாம் வந்து மேனுவலாக வந்து நம்மளே என்ன பண்ணோம், நம்மளோட லோக்கல் மிஷினில் வந்து செட்டப் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி செட்டப் பண்ண விஷயத்த நம்ம ஒரு கோட் மூலியமாக ஆட்டோமேஷனாக பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் வந்து ஆட்டோமேட் த ப்ரொவிஷனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியல் டைமில் எதை வந்து ப்ரொவிஷனிங் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் அது என்னவா வேணா இருக்கலாம், ஒரு டாக்கராக இருக்கலாம், இல்லை கியூபர்நெட்டிஸாக இருக்கலாம், டாக்கரில் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு இப்போ க்ளவுட் தெரியும் அப்படின்னா, இப்போ AWSல EC2, அஷூரில் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின், அண்ட் AWSல வந்து VPC, அஷூரில் வந்து ரிசோர்சஸ் குரூப், இந்த மாதிரி ஒரு க்ளவுடில் ரன் ஆகிட்டு இருக்க எல்லா சர்வீசஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டாக வந்து ப்ரொவிஷனிங் வந்து பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து எது மூலியமாக வந்து ப்ரொவிஷனிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸிங் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு கோட் மூலியமாக பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்கிரிப்ட்ஸ் மூலியமாக வந்து பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டட் ப்ரொவிஷனிங் வந்து என்ன கோட் மூலியமாக பண்ணலாம்னா, பைத்தானோட கோட் மூலியமாக பண்ணலாம். பைத்தான்லேயே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸு, யாமல் ஸ்கிரிப்ட்ஸு, ஜேசான் ஸ்கிரிப்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன ப்ரொவிஷனிங் வேணுமோ அந்த ப்ரொவிஷனிங்கை வந்து நம்ம செட்டப் வந்து பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளால தான் மேனுவலாக க்ரியேட் பண்ண முடியுமே, அப்புறம் ஏன் நான் வந்து ப்ரொவிஷனிங் செட்டப் பண்ணணும், நான் ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் போகணும், நான் வந்து ஒரு டெவலப்பர் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியராக வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதையுமே வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் வந்து நமக்கு டைம் இருக்காது. அப்போ சடனாக வந்து எனக்கு ஒரு VPC க்ரியேட் பண்ணணும், இல்லை ரிசோர்சஸ் குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் யூஸ் பண்ணி நான் வந்து ஆட்டோமேட் பண்ணி ஈஸியாக வந்து என்னோடய ஒர்க்கை வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஈஸியாக என்னோடய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ப்ரொவிஷனிங்கும் பண்ண முடியும், ஆஸ் வெல் ஆஸ் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக அதை வந்து நம்ம மேனேஜும் வந்து பண்ண முடியும். ஓகேவா? மெயின்லி ஃபார் இந்த ஆட்டோமேட் டாஸ்க்கை வந்து பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் வந்து எப்படி நமக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த என்விரான்மெண்ட்டில் வேணால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் இருக்கலாம். அது டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், டெவலப்பர்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை வெர்ஷன் கண்ட்ரோல், எல்லா என்விரான்மெண்ட்டுக்குமே என்ன பண்ணிப்பாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த டாஸ்க்கை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அது என்ன டூலாக வேணால் இருக்கலாம். அதில் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட கோடை எழுதி அந்த கோடை ஏதாவது ஒரு க்ளவுடுக்கோ இல்லை ஆன் ப்ரெமிஸ்க்கோ என்ன பண்ண போகிறாங்க, புஷ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறாங்க. லைக் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க அந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறாங்க. அதை தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடில் நம்ம ஏன் வந்து டெராஃபார்ம் பார்க்கணும், வெறும் வந்து நமக்கு டெராஃபார்ம் மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடில் வந்து நமக்கு நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெராஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து AWSல வந்து AWS க்ளவுட் ஃபார்மேஷன், நெக்ஸ்ட்டு அஷூரில் பார்த்தீங்கன்னா அஷூர் ரிசோர்சஸ் மேனேஜர், and Google Cloud Deployment. Deployment Manager, Google Cloud Deployment Manager. Next Ansible. So Ansible, Chef, Puppet. So
சால்ட் ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து எதுக்காக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட், இந்த பர்பஸ்க்காக நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ஏன் அதில் மெயினாக வந்து டெராஃபார்மை வந்து பார்க்கணும், அண்ட் நிறைய ஆர்கனைசேஷன் ஏன் வந்து டெராஃபார்மில் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவிஷனிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் மெயின் ரீசன் ஓகே. ஸோ இதை வந்து நமக்கு நிறைய இன்டர்வியூஸ்லையும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன் இவ்வளோ டூல்ஸ் இருக்குமோ அதில் மெயினாக ஏன் டெராஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற டூல்ஸை விட டெராஃபார்மில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் கான்ஃபிகரேஷன் வந்து நம்மளோட டெராஃபார்மில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. லைக் ஸ்டேட் ஃபைல் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு பில்டிங் ஓகேவா, ஒரு என்டையர் பில்டிங்கை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த என்டையர் பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் அந்த பில்டிங்கை யார் கிரியேட் பண்ணால், அந்த பில்டிங்கை எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வேணும் கரெக்டாக. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மக்கிட்ட ஒரு இடத்துல ஸ்டோராக இருந்தால் தான் இன் ஃபியூச்சர் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அந்த பில்டிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். லைக் நான் க்ளவுடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன்னு பண்ணுறேன். நமக்கு ரியல் டைமில் இப்போ அந்த பில்டிங் அப்படின்னமோ எப்போ வேணாலும் நம்ம அதுக்கு ரீஒர்க் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக. இப்போ மற்ற டூல்ஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு டெராஃபார்மில் வந்து ஸ்டேட் ஃபைல் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேட் ஃபைலில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி எப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் எப்போ வந்து டெராஃபார்மில் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் ஸ்டேட் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆக போகுது. அந்த ஃபைலில் நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் த்ரூ அவுட் த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணாங்க, ப்ரொவிஷனிங் பண்ணாங்க, எந்த மோட்லேருந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, விஎஸ் கோட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஏடபிள்யூஎஸ்ஸா அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு அந்த ஸ்டேட் ஃபைலுக்குள்ளே வரப்போகுது ஓகேவா. அது ஒரு மெயின், அது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் நம்ம வந்து டெராஃபார்ம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஃப், பப்பட்டு, சால்ட் ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னா என்னென்னா, இந்த செஃப், ஆன்சபிள், பப்பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அந்த இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைக் டெராஃபார்மில் க்ரியேட் பண்ணுற அளவு ஒரு அவுட்புட் வந்து நமக்கு இந்த ஆன்சபிள்லையோ செஃப், பப்பட், சால்ட் ஸ்டாக்லேயோ வந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடை நம்ம ரெண்டு அப்ரோச்சாக வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இம்பரேட்டிவ் அப்ரோச் அண்ட் டிக்ளரேட்டிவ் அப்ரோச். இம்பரேட்டிவ் அப்ரோச் அண்ட் டிக்ளரேட்டிவ் அப்ரோச் ஓகே. ஸோ இதில் வந்து இம்பரேட்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். ஸோ இம்பரேட்டிவ் அப்ரோச் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து பண்ண போகிறீங்க ஓகே. ஜஸ்ட் இமேஜின் இந்த ஹவுஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் ஓகே. ஸோ ஒரு ஹவுஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அண்ட் அதில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் மேபி நமக்கு நிறைய ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்கெல்லாம் தாண்டி தான் நான் என்ன பண்ண முடியும்னா இந்த ஹவுஸுக்கே வந்து ரீச் ஆக முடியும் ஓகேவா. ஸோ இது சொல்லும் போது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, நான் வீட்டிலேருந்து வெளியே வரேன், காரில் ஏறல, என்னோட இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், அதுதான் வந்து கான்செப்ட். பட் நான் சொல்லும் போது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இந்த இம்பரேட்டிவ் அப்ரோச்சில் வந்து அப்படி தான் இருக்குமா. எப்படின்னா, அந்த கோடை வந்து க்ரியேட் பண்ணும் போதே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து க்ரியேட் பண்ணும். இப்போது ஏதாவது ஒரு ஸ்டெப்பை, இப்போ நீங்கள் காரில் ஏறணும், சீட் பெல்ட் போடணும் அப்படின்ற இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா ஓவராலாக இந்த அப்ரோச்சில் வந்து நிறைய ரிஸ்க் வந்து க்ரியேட் ஆகிடும் ஓகேவா. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் ஓகே. ஸோ ஏடபிள்யூஎஸில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், இல்லை ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கூட வேணாம். இப்போ நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு கூகுள் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட மெயில் ஐடி போடணும். மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போடணும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல போடுற பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த இடத்துல போய் ரீச் ஆக முடியுமா உங்களோட டெஸ்டினேஷனுக்கு? அதோட கூகுள் அக்கௌண்ட்டை உங்களால் சைன்இனே பண்ண முடியாது. அதே கான்செப்ட் தான். நம்ம பண்ணுற ஒர்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இம்பரேட்டிவ் வேல வந்து நமக்கு நிறைய ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே.
என்னன்னா நம்மளோட கோல் எதுவோ அந்த கோலை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக தான் வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண முடியும். டைரெக்டாக என்னோட கோலுக்கு வந்து என்னால் போக முடியாது. அதனால் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் செட்டப் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செட்டப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்கிறதுனால தான் இன்னொரு வே என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிக்ளரேட்டிவ் வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிக்ளரேட்டிவ் வேல வந்து ஜஸ்ட் யூ ஹாவ் டு டிசைன் த டிசைர்டு ஸ்டேட். அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனே வாட், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதை மட்டும் நம்ம வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் அந்த வீட்டில் போய் ரீச் ஆகணுன்றது என்னோடய கோல் அப்படின்னா அதை வந்து நான் எப்படி வேணால் போய் ரீச் ஆகலாம். ஓகேவா? இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் வந்து ஏடபிள்யூஎஸில் ஒரு விபிசி க்ரியேட் பண்ணணும், அதே கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அஷ்யூரில் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் டிக்ளரேட்டிவ் வேலை என்னால் போய் க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த ப்ரொவைடரை மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இந்த இடத்துல நான் ப்ரொவைடரை சேஞ்ச் பண்ணணும், ப்ரொவைடர் உள்ளே ரன் ஆகிற அந்த ஃபங்க்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய ஒர்க்ஸ் வந்து இருக்கும் இம்பரேட்டிவ் வேல கம்பேர் டு டிக்ளரேட்டிவ் வே. ஓகேவா? ஸோ மற்ற டூல்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்த பப்பட்டு, செஃப், ஆன்சபிள், சால்ட் ஸ்டாக் இது எல்லாமே நமக்கு வந்து எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா போத் இம்பரேட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ் வேல ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த டூல் வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்காக மட்டும்தான் இந்த டூல்ஸ் வந்து. ஸோ மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட்காக அப்படின்னு இந்த டூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணல. ஓவராலாக உங்களுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணுமோ அந்த எல்லா கான்ஃபிகரேஷனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேஷனில் பண்ணிக்கலாம். பட் when it comes to டெராஃபார்மை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ப்ரொவிஷனிங்காக மட்டுமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து நமக்கு ஈஸி வேல டிக்ளரேட்டிவ் வேல வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஆட்டோமேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே வந்து டெராஃபார்முக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா? ஐ ஹோப் இப்போ இம்பரேட்டிவ்னா என்ன, டிக்ளரேட்டிவ் வே அப்படின்னா என்னன்றது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ என்ன கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேம் இப்போ நான் வந்து ஒரு டெராஃபார்மில் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் எழுதிட்டேன். நான் அந்த ஒரே கான்ஃபிகரேஷன் ஃபைலை மல்டிபிள் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய ஃபைலை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ எனக்கு டெவலப்மெண்ட் வேணுமா, டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த கோடு வேணுமா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் சின்ன சேஞ்ச் பண்ணி அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்து எனக்கு ஒரு கோடு வேணுமா, லைக் வெயிட்டிங் ஏரியாக்காக வேணுமா, அதையுமே நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ப்ரொடக்ஷனுக்காக வேணுமா, அந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் பண்ணி நான் வந்து சேம் கான்ஃபிகரேஷன் ஃபைலையே எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி கிடைக்குது. என்னோடய ஒர்க்கில் எங்கேயுமே வந்து எனக்கு லேக் இல்லை. ஸோ அதனால் வந்து மற்ற டூல்ஸை விட நம்ம வந்து டெராஃபார்மை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஆட்டோமேஷன். ஸோ என்ன ஆட்டோமேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சடனாக வந்து நான் ஏடபிள்யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், என்கிட்ட வந்து ஏடபிள்யூஎஸோட ஆக்சஸ் இல்லை. ஓகே, ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு விபிசி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடரோட அக்கௌண்ட் மட்டும் வச்சு என்னால் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்க முடியும், டெராஃபார்மில் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதே வந்து ஆன்சிபிள், செஃப், பப்பட் அப்படின்னா அதை ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ அது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுனால ஆப்வியஸாக வந்து அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸில் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒர்க்கே வந்து பண்ண முடியும். ஓகேவா? அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு டெராஃபார்ம் வந்து ஆட்டோமேஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ பேசிக்காக வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். டே 1லேயே நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னாலே என்னென்னா நம்மளோட ட்ராக், நம்ம கோடில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம், நம்மளோட ட்ராக் எல்லாமே வந்து நம்ம கோடை எல்லாமே வந்து நம்ம ட்ராக் பண்ணி அதில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், இன்பில்டாக வந்து கோடை என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்து அந்த மெட்டாடேட்டாலாம் கலெக்ட் பண்ணி இஃப் இன்கேஸ் எனக்கு முன்னாடி வெர்ஷனில் இருக்க கோடு வேணும் அப்படின்னா நான் அந்த சேஞ்சஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீக்ரியேட் வந்து பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். நமக்கு டெராஃபார்மில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அதில் இன்பில்டாகவே என்ன இருக்கா, வெர்ஷன் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி உங்கள் மெட்டாடேட்டாலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
எப்போ வேணும்னாலும் உங்களோட பழைய கோடை வந்து அகெயின் நீங்கள் வந்து ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா கொலாபரேஷன். ஸோ என்ன கொலாபரேஷன், நீங்கள் வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட டீம்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன கொலாபரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெராஃபார்மில் இப்போ நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல விபிசி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து விபிசி சைட் பை சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட இன்னொரு டீம்மேட் வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து நான் EC2 கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவரும் என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதில் அவர் வந்து EC2 வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க்கை வந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணி அட் அ டைமில் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் வந்து டெலிவரி பண்ண முடியுது. ஓகேவா? இதுவும் வந்து ஒரு மெயின் ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸோ நம்ம ஜென்ரலாக க்ளவுட் அப்படின்னாலே நமக்கு ஸ்கேலபிலிட்டி இருக்கும். அப்போ நம்ம டெராஃபார்மை வந்து எந்த ப்ரொவைடர் கூட வந்து கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ நமக்கு என்ன இன்னுமே வந்து நமக்கு ஸ்கேலபிலிட்டி கிடைக்குது. எனக்கு டெராஃபார்ம் யூஸ் பண்ணி கூட எனக்கு எப்போ வேணுமோ அந்த ரிசோர்ஸஸை மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டாத ரிசோர்ஸஸ் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கேல் டவுன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் அப் அப்படின்றது கிரியேட் பண்ணுறது, மல்டிபிள் ரிசோர்ஸஸ் அட் அ டைம் கிரியேட் பண்ணுறது. ஸ்கேல் டவுன் அப்படின்றது அந்த ரிசோர்ஸஸை ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் பண்ணுறது தான் ஸ்கேல் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மல்டி கிளவுட் ப்ரொவிஷனிங். ஸோ மல்டி கிளவுட் ப்ரொவிஷனிங் அப்படின்னா என்னென்னா, நான் டெராஃபார்மை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் க்ளவுடை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வேணுனாலும் நான் டெராஃபார்மை ஒர்க் பண்ணிக்கலாம், அஷூரில் வேணுனாலும் நான் ஒர்க் பண்ணிக்கலாம், ஜிசிபி, டாக்கர், கியூபர்நெட்டிஸ், எனக்கு எதில் ஒர்க் பண்ணாலும் என்னால் டெராஃபார்மை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டெராஃபார்முக்கும் மற்ற டூல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெராஃபார்மோட ஹிஸ்ட்ரி, லைக் டெராஃபார்ம் எப்படி க்ரியேட் ஆச்சு, யார் டெராஃபார்மை க்ரியேட் பண்ணால். இப்போ நம்ம டெராஃபார்மில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஏதாவது கோடிங் லாங்குவேஜ் படிக்கணுமா அப்படின்றதான் வந்து இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் டெராஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடாக வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ டெராஃபார்ம் வந்து நமக்கு அதான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மோஸ்ட்லி க்ரியேட் பண்ணுறதுக்கு டெராஃபார்மை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டெராஃபார்மை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஷிகார்ப் அப்படின்ற இந்த கம்பெனி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டெராஃபார்மை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற டூல்ஸ்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாமல் யூஸ் பண்ணிக்கலாம், ஜேசான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டெராஃபார்மில் வந்து நம்மளால் அந்த மாதிரி ஜாவா, ஜேசான் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம HCL லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் HCL லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த HCL லாங்குவேஜ் அப்படின்றது ஹாஷிகார்ப் இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்களோட ஓன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் படிக்கலாம் வேண்டாம். டெராஃபார்ம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் பேஜ்லேயே வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் வந்து என்ன நீங்கள் இப்போ ஒரு க்ளவுடில் வந்து எதை வந்து க்ரியேட் பண்ணணும், க்ளவுட்குள்ளே எந்த ப்ரொவைடர்ஸ்குள்ளே எந்த சர்வீஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து அவசியம் இல்லை. ஓகேயா? ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெராஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டெராஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ டெராஃபார்மோட ஆர்கிடெக்சர் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெராஃபார்ம் ஃபைலை வந்து எழுதுறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டெராஃபார்ம் ஃபைலை வந்து நம்ம எழுதுகிறோம். இப்போது டெராஃபார்ம் ஃபைலை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் வந்து AWS கூட வந்து டெராஃபார்மை கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ AWS உள்ளே இருக்க நெட்வொர்க்கை வந்து நான் டெராஃபார்ம் மூலியமாக என்ன பண்ண போகிறேன், ஆட்டோமேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் அப்படின்றது VPC. ஸோ VPCயை நான் டெராஃபார்ம் மூலியமாக வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு டெராஃபார்ம் ஃபைலை வந்து என்னோட லோக்கல் மிஷினில் எழுதும் போது அந்த ஃபைல் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா .tf அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து இருக்கணும். ஓகேவா? பிகாஸ் .tfல இருந்தால் தான் அது டெராஃபார்ம் ஃபைல் அப்படின்றது கன்சிடர் ஆகும், அப்படி இல்லைனா வந்து கன்சிடர் ஆகாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த டெராஃபார்ம் ஃபைலை நீங்கள் எழுதிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெராஃபார்மோட ப்ளகினை நம்ம எதில் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு விண்டோஸ் மிஷினில் வேணுமா, விண்டோஸ் மிஷினில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து லினக்ஸில், உபுண்டுவில் எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெராஃபார்மை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிகாஸ் டெராஃபார்ம் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு டெராஃபார்ம் வந்து சப்போர்ட் ஆகும். அப்படி இல்லையா நான் AWSக்குள்ளேயே என்னோட டெராஃபார்ம் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டெராஃபார்மோட பிளக்கினை எங்கே இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, எந்த லைக் நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, அப்படி இல்லை உங்களோட AWS அஷோர் ஏதாவது க்ளவுட் ப்ரொவைடர்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, எங்கே இன்ஸ்டால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஸ்டேட் ஃபைல் அப்படின்ற இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டேட் ஃபைல் பேக்கெண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே வந்து வரப்போகுது. ஓகேவா? ஒன்ஸ் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ப்ரொவைடரில் எதை க்ரியேட் பண்ணுமோ அந்த கமாண்டை நீங்கள் இங்கே ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் ஏதோ ஒரு ப்ரொவைடரில் நம்ம க்ரியேட் பண்ண சர்வீஸ் வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகேவா? நம்ம டெராஃபார்மோட ஆர்கிடெக்சர் பேக்கெண்டில் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெராஃபார்ம் வந்து ஏதாவது ஒரு க்ளவுடில் வந்து செட்டப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி வந்து எதில் செட்டப் பண்ண போகிறேன் அப்படின்னா AWSல தான் வந்து செட்டப் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்போ AWSல வந்து நம்ம செட்டப் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து VPCயை தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ VPCயை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த VPC எப்படி மேனுவலாக ரன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் இப்போது VPC அப்படின்றது ஒரு நெட்வொர்க் சர்வீஸ், அது எப்படி மேனுவலாக ரன் ஆகுது, நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து VPCயை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா VPCயை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த VPCக்குள்ளே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க்கை வந்து அசைனே வந்து பண்ண போகிறோம். ஸோ VPC அப்படின்றது எனக்கு ஒரு ஐசோலேட்டட் ரிசோர்ஸஸ் மாதிரி வந்து ரன் ஆக போகுது. ஓகே. நம்ம இந்த VPCயை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சைடர் பிளாக்கை வந்து நான் இந்த இடத்துல வந்து அசைன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ VPCனா என்ன, சைடர் பிளாக்னா என்ன, இப்போ நான் சொல்கிற ஏதாவது ஒரு காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஆல்ரெடி VPCயோட வீடியோஸ் வந்து நம்ம B-tree சிஸ்டம்ஸ்லேயே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஜஸ்ட் இப்போதைக்கு எப்படி வந்து VPC கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்டை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் VPCனா என்னன்றதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னுமே நல்லா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேயா? இந்த VPC கூட தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் சப்நெட்டை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நம்ம VPCயை வந்து பப்ளிக்காகவும் ரன் பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டாகவும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து வெறும் பப்ளிக் சப்நெட்டை வச்சு மட்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறது டெராஃபார்மில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பப்ளிக் சப்நெட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் சப்நெட்டை கொடுக்கும்போது அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சைடர் பிளாக்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து VPC க்ரியேட் ஆகிடுச்சு, பப்ளிக் சப்நெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பப்ளிக் சப்நெட்டை தான் வந்து நான் எங்கே கொடுப்பேன் அப்படின்னா என்னோட இன்டர்நெட் கேட்வே கூட நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம்னா இன்டர்நெட் கேட்வே அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ எதுக்காக இந்த இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டர்நெட் கேட்வேல தான் நமக்கு என்ன இருக்கும், இதிலேருந்து தான் நமக்கு வந்து VPCக்கு வந்து இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் ஆக போகுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்நெட் கேட்வேவை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இன்டர்நெட் கேட்வேவை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்நெட் கேட்வேவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா VPC கூட வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 காம்பனன்ட்ஸையும் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அகைன் நான் இந்த 3 காம்பனன்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன். இந்த VPC அப்படின்றது ஒரு ஐசோலேட்டட் ரிசோர்ஸஸ். ஓகே. உங்களோட நெட்வொர்க் உங்களோட நெட்வொர்க்குள்ளே என்ன ஆக போகுது, நீங்கள் க்ரியேட் பண்ணுற ரிசோர்ஸஸ் ரன் ஆக போகுது. ஓகேவா? அதுக்காக VPC. ஸோ அந்த VPCயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சப்நெட்டை அசைன் பண்ணுறோம். இந்த சப்நெட்டோ எதுக்காகவும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் நெட்வொர்க் வந்து உங்கள் சர்வருக்கோ இல்லை நீங்கள் வேறு எதுக்கு கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த கனெக்ஷனுக்கு பாஸ் ஆகிறதுக்காக தான் இந்த பப்ளிக் சப்நெட். இது மூலியமாக நம்ம ஒரு IPயை வந்து அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்நெட் கேட்வே. இந்த இன்டர்நெட் கேட்வே எதுக்காக அப்படின்னா VPCக்கு இன்டர்நெட் போகிறதுக்காக இந்த இன்டர்நெட் கேட்வே. இப்போ நம்மக்கிட்ட வந்து இன்டர்நெட் கேட்வே தனியாக இருக்குது, பப்ளிக் சப்நெட் வந்து தனியாக இருக்குது. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் தான் நான் எதில் போய் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா ரவுட் டேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட இன்டகிரேட் பண்ணணும். எதுக்காக இந்த ரவுட் டேபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு தனித்தனி காம்பனன்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த காம்பனன்ட்ஸை நான் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கேட்வேயும் பப்ளிக் சப்நெட்டையும் ஒரே இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன வச்சுருக்கேன், ரவுட் டேபிள் அப்படின்றது வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இன்டர்நெட் கேட்வே டேரெக்டாகவே பப்ளிக் சப்நெட் கூட கனெக்ட் பண்ணலாமே அப்படின்னு. பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு இல்லை. த்ரூ ரவுட் டேபிள் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ரவுட்டர் இருக்குது.
ஓகே, இப்போ அந்த ரவுட்டரில் ஒரு கேபிள் இருக்குது. அந்த கேபிள் மூலியமாக தான் உங்களுக்கு இன்டர்நெட் வருதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரவுட்டர் அப்படின்றது ஒரு பாக்ஸ் தான். அந்த கேபிளை எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக உங்களோட மெயின் கனெக்ஷனில் வந்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த கேபிளை வந்து நம்ம ரவுட்டரில் கொடுத்து ரவுட்டரை தான் நம்ம மெயின் கனெக்ஷன் கூட கனெக்ட் பண்ணுவோம். அதே ப்ராசஸ் தான் இந்த இன்டர்நெட் கேட்வேவே பப்ளிக் சப்நெட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரவுட்டரை வந்து நான் எதில் கனெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா விபிசியில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த விபிசியிலேருந்து இப்படி தான் எனக்கு வந்து இன்டர்நெட் வந்து என்னோடய ரிசோர்ஸஸ்க்கு வந்து ஷேர் ஆகும். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து இன்டர்நெட் ஷேர் ஆகுறதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. டெரஃபார்ம்லேருந்து எப்படி ஒரு ரிசோர்ஸஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த செட்டப்பை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கணும்? AWS அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ நான் பண்ணுற இந்த செட்டப்பை இப்போ எனக்கு வந்து அஷ்யூர் தான் தெரியும், என்கிட்ட அஷ்யூர் அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டையும் பண்ணலாம். ஸோ அஷ்யூர் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ரிசோர்ஸஸ் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ரிசோர்ஸஸ் குரூப்பில் கொடுத்து சேம் இப்போ நம்ம எப்படி AWS வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் AWS நீங்கள் ஜஸ்ட் அஷ்யூர் அப்படின்ற அந்த ப்ரொவைடரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. கான்செப்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி சேம் தான். ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு வந்து AWS அக்கௌண்ட் வேணும். அண்ட் இந்த AWS அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா IAMோட ரோல்ஸ் வேணும் அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும். ஓகே, ஸோ இந்த 3 கான்செப்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டெரஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறோம். EC2 இன்ஸ்டன்ஸில் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Ubuntu OSல வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்மளோட இந்த ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கான்ஃபிகரே பண்ண போகிறோம் டெரஃபார்மை. ஸோ இப்போ நம்ம டெரஃபார்மை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நான் வந்து சர்வர்லேயே வந்து டெரஃபார்மை இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்து IAM ரோல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா AWS அக்கௌண்ட். ஓகே, இப்போது இந்த AWS அக்கௌண்ட்குள்ளே இருக்க ஒரு சர்வர். ஓகேவா? இப்போ AWS அக்கௌண்ட்குள்ளே நான் ஒரு சர்வரை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த சர்வர்லேருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன்? 1 sec. ஸோ இந்த சர்வர் உள்ளே இருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டெரஃபார்மை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெரஃபார்ம்லேருந்து நான் க்ரியேட் பண்ணுற விபிசி வந்து எனக்கு எங்கே ஆக்ட் ஆகணும் அப்படின்னா என்னோடய AWS அக்கௌண்ட்டில் நான் க்ரியேட் பண்ணுற விபிசி எனக்கு ஆக்ட் ஆகணும். ஓகே, ஸோ அப்படி ஆக்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? இந்த சர்வர் உள்ளேருந்து நான் வந்து விபிசியை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் பண்ணால் அது AWS அக்கௌண்ட்டுக்கு ஆக்ட் ஆகும். இப்போ AWS அப்படின்றது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களோட அக்கௌண்ட்டை ரொம்ப வந்து கான்ஃபிடென்ஷியலாக தான் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ யாராலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணாத மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ சர்வர் அப்படின்றது நம்மளால் வந்து இன்சைட் ஆஃப் த AWSகுள்ளேயும் அக்கௌண்ட்குள்ளேயும் கனெக்ட் பண்ண முடியும், அவுட் சைட் ஆஃப் த AWS அக்கௌண்ட்குள்ளேயும் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ யார் வேணால் சர்வர் உள்ளேருந்து, ஓகே, ஸோ சர்வர்லேருந்து உள்ளேருந்து நீங்கள் AWS அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணல, செட்டப் வந்து பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் நமக்கு வந்து IAM அப்படின்னு ஒரு சர்வீஸை வச்சுருக்காங்க. ஸோ அந்த IAM சர்வீஸில் நான் ஒரு ரோல்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து இங்கே போட போகிறேன். ஓகேவா? எப்படின்னா AWS அக்கௌண்ட் உள்ளேருந்து நான் க்ரியேட் பண்ணுற சர்வர் உள்ளேருந்து நான் க்ரியேட் பண்ணுற விபிசி எனக்கு எங்கே ஆக்ட் ஆகணும்னு நான் சொல்கிறேன். இந்த விபிசி எனக்கு என்னோட AWS அக்கௌண்ட்குள்ளே ஆக்ட் ஆகணும், இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகணும். ஓகே, நான் டெரஃபார்முக்குள்ளே கான்ஃபிகர் பண்ணுற விபிசி எனக்கு AWS அக்கௌண்ட்குள்ளே வந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தான் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா IAM ரோல்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த IAM ரோல் எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியல, IAMனா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கும் IAM அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ B-Treeலேயே வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம், அதையும் ஒரு வாட்டி வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு IAM ரோல்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுங்கள். பட் தெரியல அப்படின்னா நோ இஷ்யூஸ், நானும் வந்து உங்களுக்கு இப்போது எப்படி IAM ரோலை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ நான் என்னோட AWS அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன்.
எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம டெராஃபார்மை ஏதாவது ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூட தான் இன்டகிரேட் பண்ணணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், AWS கூட இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆன் ப்ரெமிஸில் நம்ம போகிறத விட க்ளவுடில் நம்ம இன்டகிரேட் பண்ணுறது நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன் பிகாஸ்னால் இப்போ யாருமே அவ்வளோ ஆன் ப்ரெமிஸ் சர்வஸோ இல்லை ஆன் ப்ரெமிஸ் கனெக்ஷன்ஸோ யாருமே அவ்வளோவா யூஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம க்ளவுடில் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஏஎம்மை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் AWS அக்கௌண்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, AWS அக்கௌண்ட் எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்னா, ஸோ இப்படி தான், இதுதான் வந்து AWSோட டேஷ்போர்ட். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த சர்ச்சில் வந்து உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸை வந்து சர்ச் பண்ண போகிறீங்க. இப்போ ஐஏஎம்மை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து ஒரு சில ரோல்ஸ்லாம் வந்து AWSே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே க்ரியேட் ரோல் அப்படின்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து என்னோட ஒர்க் என்ன அப்படின்னா சர்வர் உள்ளேருந்து நான் வந்து AWS அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும், அதுதான் என்னோட யூஸ் கேஸ். ஓகேவா, அப்போது சர்வர் உள்ளேருந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸில் வந்து என்ன சர்வீஸ் கொடுக்கணுன்னா சர்வரோட நேம். இப்போ என்னோட இங்கே AWSல வந்து சர்வர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா EC2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுலேருந்து எதை ஆக்சஸ் பண்ண போகிறோம் அந்த சோர்ஸை தான் வந்து நம்ம எப்போயுமே யூஸ் கேஸில் வந்து கொடுப்போம். இப்போ நான் EC2லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால நான் சோர்ஸில் EC2 அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். இப்போ EC2 அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக AWS அக்கௌண்ட்குள்ளே எனக்கு VPC தான் க்ரியேட் ஆகணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் வந்து கொடுத்துக்க போகிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் அப்படின்னா என்ன, VPCன்னு இல்லை, நீங்கள் எந்த இப்போது AWS 200 சர்வீஸா 200 சர்வீஸை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சர்வர் உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பெர்மிஷனை வந்து நான் கொடுக்குறேன், ஸ்பெசிஃபிக்காக VPCன்னு கொடுக்காம. ஓகே, இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்துக்கணும். ஸோ EC2 Terraform ரோல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு க்ரியேட் ரோல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரோல் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ என்கிட்ட என்ன ரெடி ஆகிடுச்சு, ரோல் ஒரு பிரிட்ஜ் வந்து இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். ஒன்ஸ் அந்த பிரிட்ஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன ரெடி பண்ணணும், சர்வரை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், EC2 சர்வரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சர்வர் க்ரியேட் பண்ணுற வீடியோ, சர்வர்னால் என்ன அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், அதையும் போய்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு வரலாம். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ ஜஸ்ட் இது ஒரு நேம் தான், Terraform சர்வர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் OS என்ன OS சூஸ் பண்ண போகிறேன்னா Ubuntu OS வந்து சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்னென்ன கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி அதில் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்து இது சர்வரை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த சர்வர் கான்ஃபிகர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வரை கனெக்ட் பண்ணி அதில் வந்து நான் Terraform இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேயா, ஸோ ஃபார் இந்த நம்ம பண்ண இந்த செட்டப்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஒன்ஸ் இந்த சர்வர் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் வந்தோடனே நம்ம ஒரு ரோல் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ரோலை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட சர்வர் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் அந்த பிரிட்ஜ் இருந்தால் தான் என்னால் சர்வர் உள்ளேருந்து AWS அக்கௌண்ட்டில் ஒரு VPCயை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம செக்யூரிட்டியில் போயிட்டு மாடிஃபை IAM ரோல் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண EC2 Terraform ரோலை வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த சர்வர் உள்ளேருந்து என்ன பண்ணலாம், எந்த சர்வீஸை வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேயா, ஃபைன். இப்போ இந்த சர்வரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புட்டி அப்படின்ற ஒரு டூல் வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி புட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே,
இது வந்து எனக்கு உபுண்டு மிஷினால் நான் லாகின் ஆஸில் உபுண்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்தது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூட் யூஸராக வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆக போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய சர்வர் எல்லாம் வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து நான் சர்வரை செட்டப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சர்வரை கனெக்ட் பண்ணணுமா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெராஃபார்மோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்து போக போகிறோம். ஓகே, ஸோ டெராஃபார்ம் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெராஃபார்மோட அஃபிஷியல் பேஜ் அதான் டெராஃபார்மோட அஃபிஷியல் பேஜ் வந்து ஹேஷிகார்ப் இவங்களோட பேஜில் தான் ரன் ஆகிட்ருக்கோம் நமக்கு டெராஃபார்ம். ஸோ இதில் வந்து நான் எதில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், லினக்ஸில். ஸோ லினக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உபுண்டு டெபியன். ஸோ இதில் நம்ம எதில் வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால நம்ம இதில் ஏதோ ஒன்று தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம CLIயில் டவுன்லோட் பண்ணுறதுனால லிங்க்காக தான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், லேட்டஸ்ட் வெர்ஷன்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ டெராஃபார்மில் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா 1.4.7 வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து நமக்கு நிறைய பக்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுறேன் இந்த வெர்ஷனையே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் நீங்கள் எந்த வெர்ஷனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து சேம் ப்ராசஸிங் தான். எதுலேயும் நமக்கு எந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை. ஒரு வெர்ஷனுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷனில் வந்து நமக்கு பக் இல்லாமல் ரன் ஆகும், அவ்வளோதான். ஓகேயா, இப்போது AMD 64 இதை தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணால் டேரெக்டாக எனக்கு டவுன்லோட் ஆகிடும். அதனால் காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேயா, கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து wget கமாண்ட் கொடுத்து அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இது என்ன வந்திருக்கு, ஜிப் ஃபைலாக வந்திருக்கு. ஸோ ஜிப் ஃபைலாக இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அன்சிப் வந்து பண்ண போகிறேன். ஸோ உபுண்டுவில் மோஸ்ட்லி நமக்கு அன்சிப் கமாண்ட் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அன்சிப் கமாண்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உபுண்டு வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஆப்ட் கிளியர் ஆப்ட் இன்ஸ்டால் அன்சிப். ஸோ இப்போ அன்சிப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைலை வந்து நம்ம அன்சிப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, டெராஃபார்ம் வந்து அன்சிப் ஆகிடுச்சு. ஓகேயா, ஸோ இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா டெராஃபார்ம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து இருக்குது. இப்போது டெராஃபார்ம் வந்து எனக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் அதோட வேர்ஷன் போட்டேன்னா டெராஃபார்மோட வேர்ஷன் வந்து எனக்கு காட்டணுமா. பட் எனக்கு என்ன காட்டுனா டெராஃபார்ம் அப்படின்ற கமாண்டே வந்து இல்லை, டெராஃபார்ம் வந்து ஒர்க்கே ஆகலை, இதில் இன்ஸ்டாலே ஆகலை அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுது. ஏன் அப்படின்னா இப்போ டெராஃபார்ம் நம்ம இன்ஸ்டால் பண்ண டெராஃபார்ம் வந்து நமக்கு ஒரு பைனரி ஃபைலாக வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பைனரி ஃபைலை நீங்கள் வந்து பைனரியோட பாத்தில் வச்சாதான் வந்து என்ன ஆகும், நமக்கு டெராஃபார்ம் ஒர்க்கே ஆகும். ஓகேயா, அப்போ பைனரி பாத் அப்படின்றது யூசர் லோக்கல் பின். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெராஃபார்ம் அப்படின்ற இந்த ஃபைலை எங்கே மூவ் பண்ண போகிறேன்னா யூசர் லோக்கல் பின்னுக்கு வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். மூவ் ஆகிடுச்சா, இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு டெராஃபார்ம் அப்படின்னு இருக்காது. இப்போ நான் சேம் அதே கமாண்டை கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு வந்து டெராஃபார்ம் என்ன ஆகிடுச்சு, ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே, இப்போ நமக்கு டெராஃபார்ம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ டெராஃபார்மோட ஒர்க் ஃப்ளோ, டெராஃபார்மை நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து டிஃபைன் பண்ணணும். கரெக்டாக, இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒன் செக், இது என்னதுன்னு நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். டெராஃபார்ம் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டெராஃபார்மை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண டெராஃபார்மில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைலை வந்து டிஃபைன் பண்ணணுமா, நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி மாதிரி. லைக் இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைலை டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபைல் வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது, .tf அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து இருக்க போகுது. கரெக்டாக, ஓகே.
ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃபைன் பண்ண போகிறேன், ஒரு ஃபைலை வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த ஃபைலுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பிளாக் ஆஃப் கோட்ஸை வந்து இந்த ஃபைலுக்குள்ளே தான் நான் வந்து போட போகிறேன். எனக்கு என்ன க்ரியேட் பண்ணுமோ லைக் விபிசி க்ரியேட் பண்ணுற அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து எனக்கு இந்த ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஒன்ஸ் அந்த ஃபைல் வந்து எனக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஃபைலை நான் வந்து இனிஷியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இனிஷியேட் அப்படின்னா என்னென்னா அந்த ஃபைலில் ஏதாவது எரர் இருக்கா, நம்ம கோடில் நம்ம HCL லாங்குவேஜ் வந்து போட்டிருக்கோம்ல அந்த HCL லாங்குவேஜில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்க்க போகிறேன். ஓகேயா, ஸோ அந்த எரர் நெக்ஸ்ட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா நான் வந்து என்னோட ஒர்க்கிங் டைரக்டரியில் வச்சுருந்த அந்த main.tf இனிஷியேட் ஸ்டேஜில் வந்து எங்கே போகும் அப்படின்னா டெராஃபார்மோட ஸ்டேட் ஃபைலுக்கு போகும். ஓகேயா, ஸோ டெராஃபார்ம் வந்து எங்கே ரன் ஆகிட்ருக்கோ அந்த இடத்துக்கு வந்து டெராஃபார்மோட ஒர்க்கிங் டைரக்டரிக்கு வந்து அந்த ஃபைல் வந்து போகிற மாதிரி. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல வந்து ஆல்சோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா எரர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு அந்த இடத்துல வந்து செக் பண்ண போகுது. ஒன்ஸ் அந்த இனிஷியேட் ப்ராசஸ் முடிச்சுட்டு நமக்கு எந்த எரரும் இல்லை அப்படின்னா ஸோ இந்த இனிஷியேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா இனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒன்ஸ் அந்த இனிஷியேட் முடிச்சுட்டு நமக்கு எந்த எரரும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராசஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னா பிளான் வந்து பண்ணுவோம். ஓகேவா, இந்த பிளான் ப்ராசஸில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நான் என்னென்னலாம் க்ரியேட் பண்ண சொன்னனோ அது எல்லாமே இந்த பிளான் ப்ராசஸில் தான் வந்து என்ன ஆகும் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு பிளானை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் இது விபிசியில் நீங்கள் சைடர் பிளாக்கு பப்ளிக் சப்நெட்டு அண்ட் வேறு என்ன இன்டர்நெட் கேட்வே இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி பிளான் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி காட்டும். ஒன்ஸ் அந்த பிளான் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, கரெக்டாக ரன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளை வந்து கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் இந்த கோடை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கோடை வந்து நான் அப்ளை பண்ணுறது மூலமா எனக்கு என்ன ஆக போகுது என்னோட விபிசி ஆர்கிடெக்சர் என்னோட AWS அக்கௌண்ட்குள்ளே வந்து க்ரியேட் ஆக போகுது. ஓகேவா, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, கிளியரா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் டெராஃபார்ம் கோடை வந்து என்னோட மிஷினில் நான் ரைட் பண்ண போகிறேன். அங்கேருந்து அந்த கோடை நான் இனிஷியேட் பண்ணி டெராஃபார்மோட ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே கொண்டு வரேன். டெராஃபார்ம் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க கோடை நான் என்ன பண்ண போகிறேன் பிளான் எக்ஸிக்யூட் ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பிரிண்ட் பண்ண போகிறேன். அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் என்னோட விபிசி அதான் நான் எதை கொடுத்தனோ இந்த பிளாக் ஆஃப் கோட்ஸில் நான் என்ன எக்ஸிக்யூஷன் கொடுத்தனோ அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் வந்து அப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ மொத்தமாகவே நம்ம டெராஃபார்மில் என்ன பண்ண போகிறோம் 4 கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்ராய்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து டெலீட் ஆக போகுது. ஸோ டெராஃபார்ம் இனிஷியேட், டெராஃபார்ம் பிளான், டெராஃபார்ம் அப்ளை அண்ட் டெராஃபார்ம் டெஸ்ட்ராய். கிளியர்? நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம எதுவுமே கோட் வந்து படிக்க தேவையில்லை. டெராஃபார்மே ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுருக்காங்க. அந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து நான் கோட் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ இப்போ அந்த டாக்குமெண்டேஷனுக்கு எப்படி நீங்கள் ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணல அந்த பேஜ்லேருந்து இங்கே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ரௌஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எந்தெந்த ப்ரொவைடர்ஸ்லாம் டெராஃபார்ம் சப்போர்ட் பண்ணுமோ அந்த ப்ரொவைடர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம் AWS ப்ரொவைடர்ஸை சூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா AWSல ரன் ஆகிற 200+ சர்வீசஸுமே வந்து இங்கே அந்த சர்வீஸை க்ரியேட் பண்ண டாக்குமெண்டேஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோடை தான் ஃபஸ்ட் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டெராஃபார்ம் ரெக்வயர்ட் ப்ரொவைடர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. நம்மளோட HCL லாங்குவேஜ் வந்து இப்படி தான் ரன் ஆகும், இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாக் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட்ஸில் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் ஸ்டெப் 1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கோடை வந்து ரைட் பண்ண போகிறோமா. அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டெப் 1 வந்து யார் வந்து ப்ரொவைடர் அப்படின்றத டெராஃபார்முக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா, ஸோ அவங்க வந்து யார் AWS அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா
ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விபிசியை க்ரியேட் பண்ணுறதுக்கான கோட், விபிசி மட்டும் க்ரியேட் பண்ணுறதுக்கான பிளாக் ஆஃப் கோடை வந்து கொடுக்க போகிறோம். ஒன்ஸ் நமக்கு விபிசி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பப்ளிக் சப்நெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடை வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 பப்ளிக் சப்நெட் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இன்டர்நெட் கேட்வேவை க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஒன்ஸ் இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டெப் 5 நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுட் டேபிளை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ண ரவுட் டேபிளை நான் என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்நெட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்நெட் அசோசியேஷனை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒன்ஸ் இந்த 6 ஸ்டெப்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் என்ன பண்ணிட முடியும், விபிசியை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் அப்படின்ற ப்ரொவைடரை நான் டெராஃபார்முக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ விஎஸ் கோடில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கோடை வந்து போட்டுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ விஎஸ் கோட் அப்படின்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம கிட்லேயே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். விஎஸ் கோட் அதே சேம் விஎஸ் கோட் தான். ஜஸ்ட் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த நியூ ஃபைல் வந்து எனக்கு எதில் வேணும் அப்படின்னா டெராஃபார்ம் வந்து இன்பில்டாக வந்து வேணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் டெராஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே அது வந்து .tf அப்படின்றதுல வந்துடும். இப்போ நான் மெயின் இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா main.tf அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் TF அப்படின்னு சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு, டெராஃபார்மோட சிம்பிள் வந்து வந்துருச்சு. பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து என்ன இருக்காது, டெராஃபார்மோட எக்ஸ்டென்ஷன் இருக்காது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டெராஃபார்மோட எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெராஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டெராஃபார்மோட ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ இதில் ஹேஷிகார்ட் டெராஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டால்னு காட்டும். அதை இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களோட விஎஸ் கோட் கூட ஆட் ஆகிடும். ஓகேயா, ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி காட்டும், இந்த மாதிரி இந்த லோகோவோட வந்து காட்ட போகுது. ஓகே, ஸோ அப்போ ஸ்டெப் 1 நான் என்ன பண்ண போகிறேன், என் ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா நான் கொஞ்சம் ஒன் செக், ஐ ஹோப் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும். கொஞ்சம் இப்படி பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸ்டெப் 1 கான்ஃபிகர் த ப்ரொவைடர். ஓகே, நமக்கு யார் ப்ரொவைடரோ அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகே, நம்மளோட ப்ரொவைடர் யார், AWS. கரெக்டாக, அப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இங்கே AWS ப்ரொவைடர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, அப்படியே வந்து காப்பி பண்ணிக்க போகிறீங்க. டில் கான்ஃபிகர் த AWS ப்ரொவைடர் இது வரைக்கும் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்க போகிறீங்க. அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல ரீஜியன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதில்ல, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் உங்களோட ரீஜியனை ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க. இப்போ நான் AWSல அக்கௌண்ட்டில் எந்த ரீஜனில் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுதோ அந்த ரீஜன் வந்து நான் கொடுக்கணும். இப்போ ரீஜன் எங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் கிட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து US ஈஸ்ட் ஓஹியா இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கேன். நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அந்த ரீஜனை கொடுக்க போகிறீங்க. இப்போ இந்த ரீஜன் வந்து US ஈஸ்ட் 2. ஓகேவா, அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது 1 அப்படின்னு இருக்குது, அதை மட்டும் நான் வந்து 2 அப்படின்னு மாற்ற போகிறேன். கிளியர், இந்த சேஞ்சஸ் மட்டும் இந்த ரீஜனோட சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா AWS ப்ரொவைடரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம், கிரியேட் அ VPC. ஸோ நெக்ஸ்ட்டு நான் VPCயை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேயா, அதுக்கு ஸோ இங்கேயே நீங்கள் வந்து VPC அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ VPC உங்களுக்கு VPC எங்கே இருக்கோ அது வந்து இங்கே இருக்கும். ஸோ VPCலேயே வந்து 2 VPC, ஒன்று வந்து VPCன்னு இருக்கும், இன்னொன்று வந்து டிஃபால்ட் VPCன்னு இருக்கும். நான் டிஃபால்ட் VPC அப்படின்றது AWS கான்ஃபிகர் பண்ணுறது. நம்ம டிஃபால்ட் VPCலாம் என்ன பண்ண போகிறதில்ல, எதுவுமே வந்து ஆக்சஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேயா, ஜஸ்ட் நம்ம வந்து VPCயை தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக் யூசேஜ் வித் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு 2 சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நான் விபிசி வந்து உங்களுக்கு டயக்ராம் போடும்போதே வந்து காமிச்சிருப்பேன். நம்ம விபிசி க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம விபிசி க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சைடர் பிளாக்கை ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னு சொன்னால், ஒன்ஸ் விபிசி க்ரியேட் பண்ணும்போது அண்ட் பப்ளிக் சப்நெட் க்ரியேட் பண்ணும்போது இந்த சைடர் பிளாக்கை ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து வைக்க போகிறீங்க. ஸோ இது அப்படியே /16லேயே இருக்கட்டும். இந்த இடத்துல நம்ம 2 இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணோம். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, ஜென்ரலாகவே வந்து டேக்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு நேம். கரெக்டாக? இது வந்து நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நேமாக வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் என்னன்னு தரேன், மை விபிசி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம பூட் கேம்பில் க்ரியேட் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிகேஷனுக்காக பூட் கேம்ப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு மெயின் அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் அந்த கர்சர் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன காட்டுது, ரெஃபரன்ஸ் நேம் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நேம் எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி அதான் நம்ம பார்த்த மாதிரி தான், இந்த விபிசியை நான் பப்ளிக் சப்நெட் கூட கனெக்ட் பண்ணணும், இன்டர்நெட் கேட்வே கூட கனெக்ட் பண்ணணும், ரவுட் டேபிள் கூட கனெக்ட் பண்ணணும். அப்போ நான் அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நேமை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? நான் மேனுவலாக கனெக்ட் பண்ணும்போது நான் இப்போ பப்ளிக் சப்நெட்டை கிளிக் பண்ணி அட்டாச் விபிசி, இன்டர்நெட் கேட்வே கிளிக் பண்ணி அட்டாச் விபிசி அப்படின்னு கொடுத்துடலாம். பட் நீங்கள் சிஎல்ஐயில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி விபிசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ரெஃபரன்ஸ் நேமில் மை விபிசி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இந்த சேம் ரெஃபரன்ஸ் நேமை த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஃபுல்லாக நான் மை விபிசின்னு பப்ளிக் சப்நெட்லையும் இன்டர்நெட் கேட்வேலையும் கொடுத்தேன்னா, என்னோட விபிசியும் பப்ளிக் சப்நெட்டும் இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிளியரா? ஃபைன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப் 3ல வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் அ பப்ளிக் சப்நெட். ஓகே, ஸோ நம்ம பப்ளிக் சப்நெட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு விபிசி கீழே வந்து உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் மேலே வந்து ஏடபிள்யூஎஸ் சப்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து நம்ம பப்ளிக் சப்நெட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போது இந்த அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட விஎஸ் கோடில் வந்து போட போகிறீங்க. ஓகே, காப்பி. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ரிசோர்ஸஸில் ஏடபிள்யூஎஸ் சப்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல வந்து எனக்கு மெயின் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த மெயின் வந்து எனக்கு என்னது, ரெஃபரன்ஸ் நேம். பப்ளிக் சப்நெட்டை நான் எது கூட கனெக்ட் பண்ணாலும் இந்த ரெஃபரன்ஸ் நேமை வச்சு தான் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அதனால் மை பியூபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு விபிசி ஐடி. ஸோ இந்த விபிசி ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அங்கே கொடுத்துருக்க மை விபிசி அப்படின்றத கொடுக்க போகிறேன். இப்போது நல்லா பாருங்கள், நான் இந்த மை விபிசியை கிளிக் பண்ணேன் அப்படின்னா வேறு எந்த இடத்துல இந்த மை விபிசி இருக்கோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஹைலைட் மாதிரி ஆகும். ஓகே, இப்போ நான் இந்த மை விபிசியை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கேயும் வந்து மை விபிசி ஒரு ஹைலைட் ஆகுது. எதனால் அப்படின்னா, இது ரெண்டும் எனக்கு என்ன ஆகியிருக்கு, சேமாக இருக்குது. அண்ட் இது ரெண்டும் எனக்கு இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கு. அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு சப்நெட்டை க்ரியேட் பண்ணி அந்த சப்நெட்டை நான் விபிசி கூட இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன், நீங்கள் மேனுவலாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பப்ளிக் சப்நெட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கணும், விபிசியை க்ரியேட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும். பட் கோடுன்னு வரும்போது ஜஸ்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு காப்பி பேஸ்ட் தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் மெயின் அப்படின்னு இருக்கிற இடத்துல இதை வந்து நான் என்னன்னு தரேன், பப்ளிக் சப்நெட் அப்படின்னு கொடுக்குறேன். பப்ளிக் சப்நெட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதை நம்ம பூட் கேம்பில் க்ரியேட் பண்ணுறதுனால பூட் கேம்ப் அப்படின்னு, ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 4. ஸோ ஸ்டெப் 4ல் நான் என்ன சொல்லியிருந்தேன், பப்ளிக் சப்நெட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும், இன்டர்நெட் கேட்வேவை க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக? இன்டர்நெட் கேட்வே. ஸோ சேம் அதே மாதிரியே இந்த இடத்துல போயிட்டு இன்டர்நெட் கேட்வேவை கொடுக்கலாம். ஸோ இங்கே ஏடபிள்யூஎஸ் இன்டர்நெட் கேட்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் யூசேஜை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிசோர்ஸஸில் இன்டர்நெட் கேட்வேல நான் வந்து இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நேம் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் விபிசியில்
எப்பயுமே நம்ம விபிசி எப்படி மை விபிசின்னு ஒரு நேம் கொடுத்து கனெக்ட் பண்ணுவோமா, ஸோ அதையும் கொடுத்துட்டேன், அதுவும் நான் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது. அண்ட் இப்போ இன்டர்நெட் கேட்வேக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன், இன்டர்நெட் கேட்வே. ஓகே கிளியர். ஒன்ஸ் நம்ம இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ண உடனே ஸ்டெப் 5 நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம், ரவுட் டேபிளை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபார் இப்போ பப்ளிக் சப்நெட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணது, இன்டர்நெட் கேட்வேல நம்ம சேஞ்ச் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபைன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 80% ஆஃப் த செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு அசோசியேட் மட்டும்தான். பிகாஸ் நான் வந்து இன்டர்நெட் கேட்வே ரவுட் டேபிள் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் வந்து பப்ளிக் சப்நெட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். அதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடில் நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேயா, ஸோ ஸ்டெப் 6 இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சப்நெட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்நெட் அசோசியேஷனில் கீழே நம்ம சப்நெட் எங்கேருந்து டவுன்லோட் எடுத்தோமோ காப்பி பேஸ்ட் பண்ணோமோ அதுக்கு கீழே வந்து ரவுட் சப்நெட் அசோசியேஷன், ரவுட் டேபிள் சப்நெட் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, காப்பி பண்ணிக்க போகிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ சப்நெட் அசோசியேஷனுக்கு ஒரு நேம் நான் வந்து SUB அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். சப்நெட் ஐடி, சப்நெட் ஐடி அப்படின்றது என்னது, நம்ம கிரியேட் பண்ண பப்ளிக் சப்நெட். ஸோ பப்ளிக் சப்நெட்டுக்கு நம்ம என்ன ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துருப்போம், PUB SUB அப்படின்னு கொடுத்தோமா. இப்போ நான் இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அங்கேயும் எனக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஹைலைட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை, இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மை PUB அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் மை PUB. ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் நேம்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கனெக்ட் ஆகும். அதனால தான் நான் செக் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரவுட் டேபிள். ஸோ ரவுட் டேபிள் வந்து நம்ம எங்கே க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரவுட் டேபிளோட ரெஃபரன்ஸ் நேம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், பப்ளிக் ரவுட் டேபிள். அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறேன், மை RT. ஓகே, ஸோ இதுவும் கனெக்ட் ஆகுதா, இல்லை கனெக்ட் ஆகலை, மை மட்டும் வேண்டாம். இப்போ எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம சொன்ன மாதிரி அந்த 6 ஸ்டெப்பை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம், ப்ரொவைடரை வந்து கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விபிசி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. ஸோ ஸ்டெப் 2 வந்து விபிசி க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெஃபரன்ஸ் நேமை சேஞ்ச் பண்ணோம் அண்ட் டேக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இந்த டேக்ஸ் வந்து எனக்கு எங்கே காட்டும் அப்படின்னா என்னோட AWSோட கன்சோலில் காட்டுறதுக்காக இந்த டேகு. இந்த ரெஃபரன்ஸ் நேம் வந்து எனக்கு நம்ம அதை கூட வந்து இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் நேம் வந்து எனக்கு இருக்குது. ஸ்டெப் 2 வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன், பப்ளிக் சப்நெட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸ்டெப் 3 வந்து நான் பப்ளிக் சப்நெட்டை க்ரியேட் பண்ணேன். ஸ்டெப் 4 வந்து நான் இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுட் டேபிளை க்ரியேட் பண்ணி ஸோ ரவுட் டேபிள்லேருந்து இன்டர்நெட் கேட்வேவை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சப்நெட் அசோசியேஷன் ஸ்டெப் 6ல் என்னோட ரவுட் டேபிளையும் பப்ளிக் சப்நெட்டையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, ஸோ ஃபார் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண கோட், இந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ஆட்டோமேட்டில் வந்து விபிசியை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண போகிற விபிசி வந்து நமக்கு எங்கே வரும் அப்படின்னா AWS கன்சோலுக்குள்ளே விபிசி கன்சோலில் தான் வந்து நமக்கு நம்மளோட விபிசி வந்து க்ரியேட் ஆக போகுது. ஓகேவா, ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து எத்தனை விபிசி இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஒரு விபிசி இருக்குது. இந்த விபிசி வந்து என்ன விபிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிஃபால்ட் விபிசி. ஓகே, AWSே வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட் விபிசி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் க்ரியேட் பண்ண விபிசி இதுக்கு கீழே தான் வந்து எனக்கு க்ரியேட் ஆக போகுது. அண்ட் அது கூட நான் க்ரியேட் பண்ண போகிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு க்ரியேட் ஆக போகுது. இப்போ விபிசி இங்கே க்ரியேட் ஆகும், சப்நெட் எனக்கு இங்கே க்ரியேட் ஆக போகுது, ரவுட் டேபிள் இங்கே க்ரியேட் ஆக போகுது. இப்போ டேஷ் அப்படின்னு வச்சுட்டு வந்திருக்கிறது எல்லாமே அவங்க வந்து AWS ப்ரொவைடர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோடை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து டெராஃபார்மை எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இந்த கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா main.tf அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைலில் வந்து என்னோட கோடை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகே,
ஸோ ஒன்ஸ் இதை காப்பி பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட கோடை டிஃபைன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ டிஃபைன் பண்ணி கொண்டு வந்த கோடை நம்ம என்ன பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும். ஸோ இனிஷியேட் பண்ண கோடை வந்து நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிவிட்டு நம்ம கோடை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இனிஷியேட் ஸ்டேஜில் வந்து எனக்கு எரர் இருக்கா இல்லையா, என்னோடய கோடு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என்னோட ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே வந்து அது டெராஃபார்மோட ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே கொண்டு வரப்போது. ஒன்ஸ் அந்த டெராஃபார்மோட ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு வந்து பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த எக்ஸிக்யூட் ஆகிற பிளான் வந்து எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்க போது. ஒன்ஸ் அது ஓகே அப்படின்னு கொடுத்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேயா, கிளியரா? ஸோ இந்த 3 கமெண்ட்ஸை நம்ம கொடுத்தாலே டெராஃபார்ம் வந்து நமக்கு என்ன ஆகிடும், க்ரியேட் ஆகிடும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டெராஃபார்ம் இனிஷியேட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் டெராஃபார்ம் இனிஷியேட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கமெண்டில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் டெராஃபார்ம் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு அதுவே வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ண போகுது. ஓகேயா? ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, டெராஃபார்ம் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களோட ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே வந்து ரீஇனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ கோடில் எந்த தப்பும் இல்லைனா மட்டும்தான் அது டெராஃபார்மோட ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே இனிஷியலைஸ் ஆகும். ஓகேயா? நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நேம்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா தான் ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே இனிஷியலைஸே ஆக போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், டெராஃபார்ம் பிளான். ஸோ இப்போ எனக்கு என்னோடய பிளான் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, டெராஃபார்ம் அப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்குமே எனக்கு எதுவுமே வந்து க்ரியேட் ஆகிருக்காது. ஒன்ஸ் நான் டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு கொடுத்தா தான் எனக்கு வந்து க்ரியேட்டே வந்து ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இப்போ ஒன்று ஒன்றா வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தா தான் அது வந்து டெராஃபார்ம் அப்ரூவே ஆகும். ஸோ இப்போ நான் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகிடுச்சு, 5 ரிசோர்ஸஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேயா? இப்போ நம்மளோட AWS கன்சோல்குள்ளே வந்து பார்த்தோன்னா நமக்கு VPC க்ரியேட் ஆகிருக்குமா? அதான் இப்போ நான் மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட எடுத்திருக்கும். அதே நான் கோடாக க்ரியேட் பண்ணதுனால என்னால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இதே ஒரு டெராஃபார்ம் தெரிஞ்சவங்க ஆல்ரெடி HCL லாங்குவேஜில் ஒர்க் பண்ணவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ரெஃபரன்ஸ் டேக் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, கோடை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ரன் பண்ணி VPC வந்து கோட் மூலியமாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி என்ன ஆயிடுச்சு, இப்போது நம்மளோட VPC பூட் கேம்ப் நான் க்ரியேட் பண்ண VPC பூட் கேம்ப் க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சப்நெட் நான் க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு பப்ளிக் சப்நெட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் ரவுட் டேபிள், ஸோ பப்ளிக் ரவுட் டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் இன்டர்நெட் கேட்வே வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அந்த இன்டர்நெட் கேட்வே வந்து அட்டாச்சும் வந்து ஆகியிருக்கு. கிளியரா? இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய DevOps ரிலேட்டடான வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே பிட்ரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.